ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் டிவைன் கலெக்ஷன்ஸ் நங்கநல்லூரில் ஒரு காமான லொக்கேஷனில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான குரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். நேமுக்கு ஏற்ற மாதிரியே உள்ளே நுழைஞ்ச உடனேயே எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணை கவரக்கூடிய தெய்வ திருவுருவங்கள், வெவ்வேறு சைஸு, வெவ்வேறு மெட்டீரியலில் இருக்கிற டால்ஸு சூப்பராக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. வைக்கிறதுக்கு இடம் போரலையான்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவு பொம்மை கலெக்ஷன்ஸு, கொலு பொம்மை சேல்ஸு களைக்கட்ட ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஏற்கனவே வழக்கமாக பொம்மை குழு வைக்கிறவங்க பொம்மை கடைக்கு போனால் பெரும்பாலும் கேட்குற ஒரு கேள்வி, இந்த வருஷம் புதுசாக என்ன பொம்மைங்க வந்திருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பொம்மை ஷாப்பில் இந்த வருஷம் ராமாயணத்தோட பல்வேறு நிகழ்வுகளை தத்ரூபமாக வர்ணிக்கிற மாதிரி நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பில் இருக்கிற மற்ற பொம்மைகளை ஒரு நோட்டம் விட்டுருவோம் வாங்க. இது ஃபுல்லாகவே பிரம்மோத்சவ கலெக்ஷன்ஸுங்க. ட்ரெடிஷ்னலான லக்ஷ்மி சரஸ்வதி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சியோட அழகான திருவுருவங்கள். நான் சொன்னேன்ல, எக்கச்சக்கமான பொம்மை கலெக்ஷன்ஸு. இந்த ஷாப்பில் பரன் மேலே கூட பொம்மையை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பூரி ஜெகநாதர், சூப்பரான உருவம். இந்த ரேக்கில் பார்த்தா கூட ஒரு தீமை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி 5 பொம்மை 6 பொம்மை வச்சு ஒரு செட்டு, நிறைய செட்டு இருக்குது. அந்த மாதிரி கஜேந்திர மோட்சம் யானை எங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். அப்பா, இவர் நாச்சியார் கோயில் கல் கருடன். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். வாங்க, இப்போ நாம் ராமாயணத்தோட பல்வேறு நிகழ்வுகளை விளக்குற மாதிரி இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்க்கலாம். இது தசரத சக்கரவர்த்தி தனக்கு வாரிசு வேண்டி ரிஷ்யசிருங்கரை கொண்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறாருங்க. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் 4 பேருமே அவங்களோட குலகுரு வசிஷ்டர்கிட்ட கல்வி பயில தொடங்குறாங்க. நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ண போன போது இந்த சீக்வன்ஸில் இருக்கிற சில செட்டெல்லாம் ஏற்கனவே விற்று போச்சுன்னு சொன்னாங்க. வாங்க, இப்போ நாம் தாடகை வதத்தை பார்ப்போம். விஸ்வாமித்ரர் தன்னுடைய யாகத்தை தடையில்லாமல் நல்லபடியாக முடிச்சுட்டு ராம லக்ஷ்மணர்களோட அயோத்திக்கு திரும்பும்போது வழியில் மிதிலை நகரத்தை அடையிறாங்க. அங்கே சீதையோட சுயம்பரம். அப்போது ராமர் சிவதனுசுவை முறிக்கும் காட்சி. அடுத்தது சீதா கல்யாண செட்டுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளே செட்டுங்க அது. பாலகாண்டம் முடிஞ்சு அயோத்தியா காண்டத்தில் மர உரி தரித்து சீதா ராம லக்ஷ்மணர்கள் கானகம் செல்லும்போது கங்கை கரையில் ராமன் குகனை சந்தித்து ஆறத் தழுவி நட்பு பாராட்டுதல். ஆரண்ய காண்டத்தில் பஞ்சவடியை நோக்கி செல்லும்போது ராமன் கழுகரசனான ஜடாயுவை சந்திப்பது. மூக்கறுபட்ட சூர்பனகை ராவணன் மனதில் ஆசையை ஊட்ட மாயாவி மாரீசன் மான் உருவெடுக்கிறான். அந்த பொன்மான் மீது சீதை ஆசை கொள்கிறாள். அயோத்தியை விட்டு புறப்பட்டு 3 வந்தவர்கள் தற்போது 2 குறைந்து சீதையை தேடி தென்திசை நோக்கி பயணப்படுகிறார்கள். ரிஷ்யமுக பர்வதத்தை அடையும் போது சுக்ரீவனை சந்திக்கின்றனர். அத்தருணத்தில் வாலி வதமும் நடக்கின்றது. சுக்ரீவ பட்டாபிஷேகம் முடிந்த கையோடு அனுமனை அழைக்கின்றான் சீதாராமன். மாருதியே, உன் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உன்னால் தான் சீதை இருக்கும் இடம் அறிய முடியும் என்றும் நம்புகிறேன். அதனால் ராமன் தன் திருநாமம் பொறித்த மோதிரத்தை தனது அடையாளமாக அனுமனிடம் அளிக்கின்றான். கனையாழியை பெற்ற அனுமன் கடலை கடக்கின்றான். இலங்கையை அடைகின்றான். அங்கே அசோகவனத்தில் சோகத்தின் உருவாய் அமர்ந்திருக்கும் சீதையை பார்க்கின்றான். யுத்தகாண்டத்தின் தொடக்கத்தில் அண்ணனால் விரட்டப்பட்ட விபீஷ்ணன் ராமனை தேடிச் சென்று சரணடைவோம் என்று எண்ணியபடி ஆகாய மார்க்கமாக ராமன் இருக்கும் இடத்தை வந்தடைகின்றான். சுதீஷ்ணர் என்ற முனிவரால் சபிக்கப்பட்ட குரங்குகள்தான் ராமாவதாரத்தில் இலங்கைக்கு செல்ல அனுமனின் தலைமையில் பாலம் அமைக்க உதவி செய்த நளன், நீலன் என்ற குரங்குகளாகும். கும்பகர்ணன்
தன் தூக்கம் கலைந்து போருக்குச் செல்லுதல். போரிலே மூர்ச்சித்து வீழ்ந்த லக்ஷ்மணனை குணப்படுத்த இமயமலையை அடைந்தான் அனுமன். மூலிகைகளை அடையாளம் காண முடியாத காரணத்தால் அந்த மலையையே தூக்கி கொண்டு வருதல். ராமலக்ஷ்மணர்கள் ராவணனோடு போர் புரிதல். இறுதியாக ராமர் பட்டாபிஷேகம். அனைவருக்கும் வணக்கம்.